கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில் கூட நாம் தியானிக்கும்படியாக தேர்ந்து கொண்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆம், இந்த வசனத்திலே தேவன் நமக்கு சொல்லுகிற செய்தி என்னவென்றால், நாம் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர் நமக்கு அதிகாரம் கொடுத்துக்கிறார். ஏதோ நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதில்லை, நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவன் தாமே நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நாம் விசேஷித்தவர்கள். ஏனென்றால் தேவன் தாமே நம்மை தெரிந்து கொண்டார், அவருடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிறோம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த அதிகாரத்தை தேவன் தாமே நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏதோ நாம் இயேசு பற்றி கேள்விப்பட்டதுனாலேயோ அல்லது கிறிஸ்தவ குடும்பத்தில் அல்லது கிறிஸ்தவ பெற்றோர்களுக்கு நாம் பிள்ளைகளாக பிறந்ததுனால நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறதில்லை. பிரியமானவர்களே, தேவன் தாமே அவருடைய அநாதி திட்டத்தின்படி நம்மை அவருடைய பிள்ளைகளாக தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆம், நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டதினாலே இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆம், அப்படி பிறந்தவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள் என்று நமக்கு வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 1ஆம் வசனம் முதல் வசனத்தில் வாசிப்போமானால், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை தாமே மரியாளுடைய கற்பத்தில் பிள்ளையாக பிறந்தார். மரியாளுக்கு குமாரனாக பிறந்த இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தை என்று நாம் பார்க்கிறோம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆம், தேவனுடைய வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து கிருபை நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நாம் வேத வசனங்களை வாசிக்கும் போது, அந்த வேத வசனங்களை விசுவாசிக்கும் போது நாம் இயேசு கிறிஸ்து நம்மில் வாசம் பண்ணுகிறார். ஆம், இந்த விசுவாசத்தை, இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை நம்மில் துவக்கி வைத்தவர் தேவனே. ஆம், அவருடைய பரிசுத்த ஆவியினாலே நமக்கு இந்த விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவி இல்லாதபடி ஒருவனும் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்க முடியாது. பரிசுத்த ஆவியை இல்லாதபடி ஒருவரும் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்பதை விசுவாசிக்க முடியாது. அந்த விசுவாசத்தை தேவனே நமக்கு பரிசுத்த ஆவியின் மூலமாக தந்திருக்கிறார். ஆம், நாம் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களானமோ அந்த விசுவாசம் நமக்குள்ள வந்ததே பரிசுத்த ஆவியின் மூலமாகத்தான். ஆம், நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் விசேஷித்தவர்கள். நாம் இந்த உலகத்தின்படி வாழாமல் தேவனுக்கு பிரியமானவர்களாய் வாழும்படி அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆம், தேவனுடைய சித்தத்தின்படி நாம் வாழ வேண்டும் என்பதே தேவன் நம் மேல் வைத்திருக்கிற திட்டம். நாம் இப்பொழுது தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ நம்ம பிள்ளையாக இருந்தால் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் ஜீவிக்கிறோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால நம்ம எதனாலே அறிவோம்? இயேசு சொன்னார், நீங்கள் கனிகளினால் அறிவீர்கள் என்று. நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களானால் அவரில் நிலைத்திருந்து அவரில் கனி கொடுக்கிறவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இந்த வசனத்தில் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்று. நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறோம் என்பதற்கு அடையாளமே
இந்த ஆவியின் கனிகள் நம்மில் இருப்பது தான். ஆம், இந்த கனி கொடுக்கிற ஜீவியம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் எல்லாரிடத்திலும் அன்பாய் நடந்து கொள்ளுகிறோமா, இல்லை எல்லாரிடத்திலும் சண்டை போடுவர்களாக இருக்கிறோமாங்கிறதை ஆராய்ந்து பாருங்க. கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா, இல்லை உலக கவலையினால் நிறைந்து நம்ம கனி கொடுக்காதபடி இருக்கிறோமாங்கிறத வேதத்தில் வாசித்து அவருடைய சமூகத்தில் காத்திருந்து நாம் நிதானித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் எல்லோரிடத்திலும் சமாதானமாக இருக்கிறோமா, நீடிய பொறுமை நமக்கு இருக்கா, தயவு நட்புணம்லாம் இருக்கா, இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த விசுவாசத்தை நாம் காத்து கொண்டு இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், அனுதினமும் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். ஆம், நான் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை, நான் இந்த சர்ச்சில் நான் மெம்பராக இருக்கிறேன் அப்படிங்கிறத மட்டும் இல்லாதபடிக்கு அவர் இயேசு கிறிஸ்துவின் வசனம் என்னை நிலைத்திருக்கிறதா, நான் இயேசு கிறிஸ்துவின் வசனத்தின்படி வாழ்கிறேனா அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். ஏன்னா தேவன் நமக்கு கொடுத்த இவ்வளவு வெளியேற பெற்ற ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றவர்களாக இருக்கக்கூடாது. அவருடைய வசனத்தின்படி நாம் வாழ்ந்தால் மட்டுமே அவர் நமக்கு கொடுத்த நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள முடியும் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, நாம் ஏதோ ஞாயிற்றுக்கிழமையான சர்ச்சுக்கு போனோம், பைபிள் வாசித்தோம், வந்துட்டோம் அப்படிங்கிறப்ப இல்லாதபடிக்கு அனுதினமும் வேதத்தை வாசித்து அந்த வசனத்தின்படி நாம் ஜீவிக்கும்படி நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, அனுதின வேத வாசிப்போம், அனுதின ஜெப வாழ்க்கை நமக்கு இருந்தால் மட்டுமே நாம் தேவன் நமக்கு கிருபையாக கொடுத்த இந்த ரட்சிப்பை சுதந்திரித்து கொள்ள முடியும். அவருடைய வார்த்தையில் நாம் நிலைத்திருக்க முடியும். பிரியமானவர்களே, ஆகவே அனுதினமும் உங்கள் வேத வாசிப்பை அனுதினமும் வாசிங்க, ரெகுலராக செவிங்க. ஏன்னா ஏசு சொன்னார் இடைவிடாமல் செவிங்கன்னு. அவர் சொன்னதை அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து அனுதினமும் நாம் செபித்து நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிய கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.